பிஸ்மில்லாஹிர்ரஹ்மானிர்ரஹீம். அன்பான சகோதர சகோதரிகளே, அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. லுஹா தொழுகை. ஒருவருடைய உடம்பில் சுமார் 360 மூட்டுக்கள் உள்ளன. அவை ஒவ்வொன்றுக்கும் சதகா கொடுக்க வேண்டும். ஆனால் மனிதனால் முடியாது. எனவே இறை தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் 2 ரக்காத் லுஹா தொழும்படி கூறியுள்ளார்கள். அந்த 2 ரக்காத்துக்களும் அதற்கு போதுமானதாகிவிடும். லுஹா தொழுகையின் முக்கியத்துவம். கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் கூறினார்கள், யாரேனும் ஒருவர் 12 ரக்காத்துக்கள் லுஹா தொழுவதால் அல்லாஹ் அவருக்காக சொர்க்கத்தில் ஒரு மாளிகையை எழுப்புகின்றான். நூல் திர்மிதி. கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் கூறினார்கள், சுவனபதியில் ஒரு நுழைவாயிலுக்கு லுஹா என்று பெயர். லுஹா தொழுகையினை தொடர்ந்து தொழுபவர்கள் இவ்வாயிலின் வழியாக நுழைந்து வருமாறு அழைக்கப்படுவார்கள். நூல் தபரானி. கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் கூறினார்கள், லுஹாவின் 2 ரக்காத்துக்களை தொடர்ந்து தொழுபவரின் பாவங்கள் கடலின் நுரையளவு இருப்பினும் அவை மன்னிக்கப்படும். நூல் அபூதாவுத். லுஹா தொழுகை எப்போது தொழ வேண்டும்? சூரியன் உதயமாகி ஒரு ஈட்டியின் அளவு உயர்ந்தது முதல் லுஹர் தொழுகையின் நேரம் வரும் வரை லுஹா தொழலாம். ஆனால் பகல் பொழுதின் 4 ஒரு பகுதி, அதாவது 3 மணி நேரம் சென்ற பின் தொழுவது சிறப்பானதாகும். சுமாராக காலை 9 மணி முதல் 11 மணி வரை என்றும் குறிப்பிடலாம். லுஹா தொழுகை பற்றிய ஒரு கண்ணோட்டம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் காட்டி தந்த பல சுன்னத்தான தொழுகைகளில் லுஹா தொழுகையும் முக்கியமானதாகும். லுஹா தொழுகையின் எண்ணிக்கைகள் அதனுடைய ஆரம்ப நேரம், அதனுடைய முடிவு நேரம் என்பதை ஹதீஸ்களின் வழியாக காண்போம். லுஹா தொழுகையின் ஆரம்ப நேரம் சூரியன் உதயமாகி 10 நிமிடத்திலிருந்து சூரியன் நடு உச்சிற்கு வருவதற்கு 10 நிமிடத்திற்கு முன்னுள்ள நேரம் வரை தொழலாம். லுஹா என்றாலே முற்பகல் என்று பொருளாகும். அல் குர்ஆனில் 93வது அத்தியாயத்தில் முற்பகல் மீது சத்தியமாக என்று அல்லாஹ் கூறுகின்றான். தமிழில் முற்பகல் என்று சொல்லும் போது காலை சூரியன் உதயமாகி நண்பகல் 12 மணி வரை உள்ள நேரத்திற்கு சொல்வதாகும். லுஹா தொழுகையும் நபி அவர்களும். சில குறிப்பிட்ட நபி தோழர்கள் நபியவர்கள் லுஹா தொழவில்லை என்று அறிவித்திருந்தாலும் நபியவர்கள் லுஹா தொழுகை தொழுததற்கான பல ஆதாரங்கள் மிக தெளிவாக உள்ளன. லுஹா தொழுகை 8 ரக்காத்துக்கள். உம்மு ஹானி ரலியல்லாஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள், மக்கா வெற்றி கொள்ளப்பட்ட ஆண்டு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் நான் சென்றிருந்த போது அவர்கள் குளித்து கொண்டிருந்தார்கள். அவர்களின் மகள் ஃபாத்திமா ரலியல்லாஹு அவர்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுக்கு திரையிட்டார்கள். நான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுக்கு சலாம் சொன்னேன். அப்போது யாரவர் என கேட்டார். நான் அபூ தாலிபின் மகள் உம்மு ஹானி என்றேன். உடனே உம்மு ஹானியே வருக என்றார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் குளித்து முடித்த பின்னர் ஒரே ஆடையை சுற்றியவர்களாக 8 ரக்காத்துக்கள் தொழுதார்கள். அவர்கள் தங்கள் தொழுகையை முடித்ததும், இறை தூதர் அவர்களே, என்னுடைய சகோதரர் நான் அடைக்கலம் அளித்திருக்கும் ஹுபைராவின் மகனை கொலை செய்ய எண்ணியுள்ளார் என்று கூறிய போது, உம்மு ஹானியே, நீ அடைக்கலம் அளித்திருப்பவருக்கு நாங்களும் அடைக்கலம் அளித்திருக்கின்றோம் என்று இறை தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் கூறினார்கள். இந்த சம்பவம் முற்பகலில் நடைபெற்றது என உம்மு ஹானி ரலியல்லாஹு அவர்கள் அறிவித்தார்கள். ஆதாரம் புகாரி. 357வது ஹதீஸ், 4292வது ஹதீஸ். ஆதாரம் முஸ்லிம். 562வது ஹதீஸ், 563வது ஹதீஸ். இவ் ஹதீஸ் மூலம் லுஹா தொழுகை 8 ரக்காத்துக்களும் தொழலாம் என்பதையும் விளங்கிக் கொள்ளலாம். லுஹா தொழுகை 4 ரக்காத்துக்கள். ஆயிஷா ரலியல்லாஹு அவர்கள் கூறியதாவது, அல்லாஹுவின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முற்பகல் நேரத்தில் 4 ரக்காத்துக்கள் லுஹா தொழுவார்கள். அல்லாஹ் நாடிய அளவு கூடுதலாகவும் தொழுவார்கள். இதை முஆதா அல் அதாவியா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் அறிவிக்கின்றார்கள். ஆதாரம் முஸ்லிம். 1297வது ஹதீஸ். இவ் ஹதீஸ் மூலம் லுஹா தொழுகை 4 ரக்காத்துக்கள் தொழலாம் என்பதையும் விளங்கிக் கொள்ளலாம்.
லுஹா தொழுகை 2 ரக்காத்துக்கள். அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவித்தார்கள், ஒவ்வொரு மாதமும் 3 நாட்கள் நோன்பு நோக்குமாறும் லுஹா நேரத்தில் 2 ரக்காத்துக்கள் தொழுமாறும் உறங்குவதற்கு முன் வித்ரு தொழுகையை தொழுது விடுமாறும் இந்த 3 விஷயங்களை என் தோழர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எனக்கு அறிவுறுத்தினார்கள். ஆதாரம் புகாரி 1981வது ஹதீஸ். இவ்ஹதீஸ் மூலம் லுஹா தொழுகை 2 ரக்காத்துக்களும் தொழலாம் என்பதையும் விளங்கிக் கொள்ளலாம். எனவே லுஹா தொழுகையின் எண்ணிக்கையை குறைந்தது 2 ரக்காத்துக்கள், கூடியது 8 ரக்காத்துக்கள் தொழலாம் என்பதையும் நாம் புரிந்து கொள்ளலாம். ஆகவே சுன்னத்து தானே என்று இந்த தொழுகையை விடயத்தில் அலட்சியமாக இருந்து விடாமல் நாளாந்தம் தொடராக தொழக்கூடிய பழக்கத்தை அமைத்து கொள்வோம். சுன்னத்தான மற்றும் நஃபீலான வணக்கங்களின் மூலம் அல்லாஹ் நம்மை நெருங்குவதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் உறுதிப்படுத்தியுள்ளார்கள். அல்லாஹ்வே மிக அறிந்தவன். இதே போல நல்ல பல இஸ்லாமிய தகவல்களை அறிந்து பயன்பெற எமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து தொடர்ந்தும் எம்மோடு இணைந்திருங்கள். வஸ்ஸலாம்.